இந்த படம் லீக் ஆனப்ப ஒரு 2-3 மணி நான் அழுதுருக்கேன், ஃபீல் பண்ணேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நேரத்துல அந்த டைம் எப்படி கடந்து வந்தீங்க சார்? அதேதான் இல்ல, அந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல, அதாவது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆன்சரே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம நிறைய பேருக்கு நிறைய ப்ராமிஸை ஒன்று பண்ணுவோம் ஒரு ப்ராசஸில், அது அதில் நம்மளும் இருப்போம். இந்த படம் வந்த பிறகு நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும், சுயநலமாக யோசிச்சா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது இல்லை, ஃபியூச்சர் கொலாப்ஸ் ஆகுது, படம் கொலாப்ஸ் ஆகுது. நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணியிருக்கோம், அது கொலாப்ஸ் ஆகுது. நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகுதுன்னும் போது அதுலேருந்து மீள்றது டைம் தான் ஹீல் பண்ணும். ப்ரொடியூசரும் சப்போர்ட்டிவாக இருந்தார், ஹீரோவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால விஜய் சாரும் கேவிஎன் சாரும் அது எங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வர்றது ஈஸியாக இருந்தது. கடைசி படம் அப்படின்றப்போ டைரக்டாவே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எடுத்துக்கலாம், ஆனா ரீமேக் அப்படின்னு போறப்போ அது காரணம் என்ன? காரணம் ஒன்றும் இல்லை, இது நிறைய டைரக்டர்ஸ் சாருக்கு கதை சொன்னாங்க. அப்போ அவரோட லாஸ்ட் படம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ எல்லாரும் சொன்ன கதையை விட அவருக்கு இன்னொரு கதை பிடிச்சிருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேல இருக்கிற ஒரு ஆர்வம், பெண்கள் தைரியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. ஸோ பெண்கள் மேல அவருக்கு எப்பவுமே அந்த ரெஸ்பெக்டும் அவங்க லைஃப் பெட்டர் ஆகணுன்ற எண்ணமும் இருக்கு. அது அந்த படத்துல இருக்கு. ஸோ அதில் நிறைய அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அந்த படத்தை பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த வாய்ப்பு யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம். அப்போ அவர் என்ன கேட்கும்போது அதுக்கு நோ சொல்லணும்னு எனக்கு தோணல. அப்போ விஜய் சார் கூட படம் பண்ற வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அது கிடைச்சி அதில் என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னும் போது அதை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த படத்தை பாதி எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை ஒரு சென்சிட்டிவான நல்ல பாலிடிக்ஸை பேசியிருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர் நம்ம எல்லாருக்குமே பெட்டராக இருக்கும்னு தோணுது. யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது. 7 மாசம் நிறைய பொருள் இழப்பு, மன இழப்பு. தனிப்பட்ட முறையில் சென்சார் மேல கோவம் இருக்கா, இல்ல ஏதாவது மாறணும்னு ஒரு பாதிக்கப்பட்டாலும் நீங்க நினைக்கிறீங்க? சென்சார் மேல எப்படி நம்ம கோவம் பண்ண முடியும்? சென்சாரால இது தனிப்பட்ட ஒரு சென்சார் நினைச்சு இது நிறுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேல எனக்கு எந்த கோவம் இல்லை. சார், இப்ப சென்சார் பிரச்சனைன்றப்ப ஜனநாயகத்துக்கு அதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பராசக்திக்கும் முன்னாடி நடிகருக்கு சென்சார் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சென்சார்ல என்ன நடக்குது அப்படிங்கறத ஏன் படக்குழுவோ நீங்க மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி படக்குழுவும் சரி ஏன் பொதுவெளியில பேசக்கூடாது அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி எழுதி அதை பத்தி சோசியல் மீடியால பரவிட்டே இருக்கு. இதுதான் நடக்கும் போது அப்படின்னு கிளாரிட்டியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? கிளாரிட்டியா எவிடென்டா இருக்கு, நீங்க அதை போடலாம். ஆக்சுவலா இப்போ என்ன தேதியில அப்ளை பண்ணியிருக்கோம், இன்டர்நெட் போனா நீங்க பார்க்கலாம். என்ன தேதியில அவங்க படம் பார்த்தாங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம். அதுக்கு நீங்க 2-3 கால் பண்ணா கிடைச்சிரும் டேட்டாஸ். அப்புறம் என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றதும் எல்லாமே ஆன்லைன் ரெக்கார்டா தானே இருக்கு. இப்போ ஆமா இல்ல, அதான் சொல்றேன். இப்போ எவிடன்ஸா இருக்கிறது மட்டும்தான் நம்மளால பேச முடியும். அதுக்குதான் நமக்கு ஆதாரங்கள் இருக்கு. இப்போ ஆஃப் தி ரெக்கார்டா ஒன்னு நான் பேசுறேன், அப்ப எனக்கு அது எவிடன்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய ஒரு டெல்லி கவர்மெண்டோடைய பவர்ஃபுல்லான இன்ஸ்டிடியூஷன் அது. அப்போ நான் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி பேச முடியும்? நிறைய இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. பட் ஆனால் அது ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம பேச முடியும்? அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு செயல் நடக்கலைன்னா அது நம்ம கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்றோம். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி கொடுக்காத தப்பு அப்படின்னு கோர்ட் ஒத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தடை வருது. தடை வந்த பிறகு சட்டத்தை வச்சு நம்ம என்ன வேணா பண்ண முடியல, நீதியை தாமதப்படுத்துறதுக்கும் அங்க சோர்சஸ் இருக்கு. ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. பட் ஆனா அதை எப்படி இதான் நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை சொல்றதுக்கு, அவ்வளவுதான். ஸோ அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.